Hello friends, so இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா ஒரு Android மொபைல்ல FRP லாக் அப்படிங்கற ஒரு லாக் வந்துருச்சு அப்படினா அதை எப்படி சரி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். சோ இப்போ இந்த Android மொபைல்ல FRP லாக்ன்றது எப்ப விழுகும் அப்படினு பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு ஒரு Android மொபைல்ல நம்மனால ஒரு மெயில் ஐடி போடாம நம்மனால யூஸ் பண்ண முடியல. சோ அப்ப நம்ம மெயில் ஐடி போட்டோம் அப்படினா அதுல உங்களுக்கு பாத்தீங்க அப்படினா நம்ம பின் லாக்கோ பேட்டர்ன் லாக்கோ நம்ம போட்டுருப்போம் சரிங்களா. சோ அப்ப என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நம்ம அந்த பின் லாக் பேட்டர்ன் லாக் நமக்கு மறந்துருச்சு அப்படினா அந்த டைம்ல நமக்கு அந்த மொபைலை எப்படி நம்ம ஃபேக்டரி ரீசெட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்த்து ஃபேக்டரி ரீசெட்லாம் பண்ணிடுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்க மொபைல்ல இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிக்கும். சோ நீங்க அப்ப உங்களுடைய மொபைல்ல மெயில் ஐடி அப்படின்ற ஒரு மெயில் ஐடி நீங்க முத மொபைல்ல இருந்து என்ன மெயில் ஐடி போட்டு ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ சோ அந்த மெயில் ஐடி போட்டா மட்டும் தான் உங்களால ஓபன் பண்ண முடியும் சரிங்களா. சோ அப்ப அந்த மெயில் ஐடி எனக்கு தெரியல இல்ல மறந்துருச்சு அப்படினா அந்த இடத்துல விழுறதுக்கு பேர் தான் FRP லாக்னு சொல்லுவோம் சரிங்களா. சோ அப்ப இந்த மொபைல்ல இருக்கக்கூடிய இந்த FRP லாக் அப்படின்ற மெத்தட் இன்னைக்கு சாஃப்ட்வேர் பாக்ஸஸ் இல்லாம நம்ம எப்படி பைபாஸ் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அப்ப அந்த பைபாஸ் பண்ணி எடுக்கிறது பாத்தீங்க அப்படினா ஒவ்வொரு மொபைலுக்கும் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய மாடல்ஸ் அந்த பைபாசிங் மெத்தட்ன்றது வந்துட்டு இருக்கு. சோ அதுல ஒரு மெத்தட் தான் இப்போ நான் இந்த சாம்சங்ல இருக்கக்கூடிய இந்த ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு நான் இப்போ செய்ய போறேன். சோ இதுல இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நமக்கு எப்பவும் போல ரீசெட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கேக்குது. சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா லாங்குவேஜ் அப்படின்னு செலக்ட் பண்ணி அதை நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதோடைய அக்சசிபிலிட்டி எல்லாம் கேட்கும். ஸோ அந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு அந்த ஒய்ஃபை ஆப்ஷனுக்குள்ள போகும் சரிங்களா. ஸோ இந்த ஒய்ஃபை ஆப்ஷன் நீங்க கனெக்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும் சரிங்களா. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா ஸோ நீங்கள் அந்த ஒய்ஃபை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் சரிங்களா. ஸோ இங்கே மேலே யூஸ் மை கூகுள் அக்கௌண்ட் இன்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய மெயில் ஐடி போட்டால் தான் உங்களுக்கு உள்ளே போகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் நிற்கும் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்கள் மொபைலில் முத என்ன மெயில் ஐடி போட்டு ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ ஸோ அந்த மெயில் ஐடி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அது ஒர்க் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ எனக்கு இந்த மெயில் ஐடி தெரியல. ஸோ அப்போ நான் எப்படி இந்த மொபைலை யூஸ் பண்ணுறது. ஸோ இதுக்காக நம்ம ஒரு 20,000 இல்லை எவ்வளோ அமௌண்ட் போட்ட மொபைலை நம்ம யூஸ் பண்ணாமல் விட முடியாது இல்லையா. சோ அப்ப நம்ம இதை எப்படி பைபாஸ் பண்றது சாஃப்ட்வேர் பாக்ஸ் இல்லாம அப்படின்றத இதுல பார்க்க போறோம். சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அப்படியே பேக் வந்துடுறேன். ஸோ இப்போ இதில் நான் பேக் வந்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதில் கீழே ஸ்வைப் பண்ணி அப்படின்னா ஆட் நெட்வொர்க் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆட் நெட்வொர்க் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதில் இந்த இடத்துல கீபோர்டில் இந்த செட்டிங் சிம்பிள் இருக்கு இல்லையா. ஸோ இந்த செட்டிங் சிம்பிளில் போனோடனே எனக்கு இங்கே ஸ்வைப் அண்ட் டச் ஃபீட்பேக் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டச் ஃபீட்பேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மொபைல் ஃபோனுடைய செட்டிங்ஸ்குள்ளே நம்ம எந்த வழியில் உள்ளே போகிறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபோனுடைய ரிங்டோன் செட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸில் எனக்கு இப்போ நிற்கிது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ரிங்டோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சிம்1 அப்படின்ற கிளிக் பண்ணி நான் இப்போ ப்ளஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பர்மிஷன் அப்படின்ற ஆப்ஷன் கேட்குது இல்லையா. ஸோ இந்த பர்மிஷன் அப்படின்றது நான் கொடுத்துருந்தேன்னா எனக்கு உள்ள போயிடும் சரிங்களா. ஸோ இந்த பர்மிஷன் ஆப்ஷன் எனக்கு இப்போ கொடுக்கல அப்படின்றனால எனக்கு பர்மிஷன் அலோவ் கொடுக்க சொல்லி கேட்குது சரிங்களா. இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு அலோ டெனின்னு கேட்கும் இல்லையா. ஸோ அதில் நீங்கள் அலோவ் கொடுக்காம டெனி கொடுத்து நீங்கள் வந்துருங்க. ஸோ இன்னொரு டைம் நீங்கள் மறுபடியும் இதே மாதிரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே ப்ளஸ்ன்ற ஆப்ஷன் கேட்கும் சரிங்களா. ஸோ நீங்கள் இந்த ப்ளஸ்ன்ற ஆப்ஷன் வரும்போது உங்களுக்கு இதே மாதிரி அந்த பர்மிஷன் உள்ள போறதுக்கான செட்டிங்ஸ் கேட்கும் சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி செட்டிங்ஸ் பர்மிஷன் அலோவ் கேட்கும் இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் இந்த செட்டிங்ஸ் அப்படின்றது நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோனுடைய செட்டிங்ஸ்குள்ளே போகும். அதாவது எந்த செட்டிங்ஸ்குள்ளே போகும் அப்படின்னா நம்ம ரிங்டோன் வைக்கக்கூடிய அந்த சவுண்டு பிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செட்டிங்ஸில் போகும் சரிங்களா. ஸோ இந்த மெத்தட் அப்படி இந்த FRP பைபாஸ் மெத்தடுன்றது ஒரு ஒன் டைப் ஆஃப் ஒரு பைபாஸ் மெத்தட் தான் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு மொபைலுடைய மாடலுக்கும் உங்களுக்கு அந்த FRP பைபாஸ் மெத்தட் அப்படின்றது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்மிஷன் அப்படின்னு கேட்குது இல்லையா. ஸோ அந்த பர்மிஷன் அப்படின்றது நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ இந்த சர்ச்ன்றதுல நீங்கள் நம்ம குரோம்குள்ளே இப்போ நம்ம போகணும். ஸோ அதனால குரோம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே மேலே குரோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் இந்த குரோம்குள்ளே போயிடும் சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஒய்ஃபை நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா. ஸோ இந்த ஓப்பன் அப்படின்ற நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நமக்கு அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கேட்கும்.
ஸோ இதில் ஆட் அக்கௌண்ட் கேட்குது இல்லையா, ஸோ நம்ம வந்து நோ தேங்க்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து கூகுள்குள்ளே போயிடும். சரிங்களா, ஸோ இப்போ இதில் நம்ம வந்து இன்னொருக்கா வந்து கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கூகுள். சரிங்களா, ஸோ இந்த இதில் போயிட்டு நம்ம வந்து இப்போ வந்து 2 அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா, ஸோ அந்த 2 அப்ளிகேஷன் மூலியமாக தான் நம்ம வந்து இந்த மொபைலில் இருக்கக்கூடிய அந்த எஃப்ஆர்பியை வந்து நம்ம வந்து பைபாஸ் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ இதில் அந்த 2 அப்ளிகேஷன் என்னன்றது பார்த்தீங்க அப்படின்னா டெக்னோ கேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் வந்து டெக்னோ கேர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ டெக்னோ கேர் ஏபிகே. சரிங்களா, ஸோ இதில் நம்ம வந்து இப்போ இந்த அப்ளிகேஷன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ அந்த டெக்னோ கேர் ஏபிகே அப்படின்றதுல நீங்கள் வந்து உள்ள லிங்க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டவுன்லோட் டெக்னோ கேர் ஏபிகேன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை நம்ம இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். ஸோ இந்த இடத்துல டெக்னோ கேர் ஏபிகே டவுன்லோட். ஸோ இப்போ நம்ம டவுன்லோட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த டெக்னோ கேர் அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, ஸோ இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா, ஸோ அது மூலியமாக தான் நம்ம வந்து இந்த எஃப்ஆர்பி வந்து நம்மளால் வந்து பைபாஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து இன்னைக்கு நிறையா பேர் வந்து அந்த மொபைல் சர்வீஸ் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பாக்ஸ் வச்சு பண்ணுறவங்களும் இருப்பாங்க. சரிங்களா, ஸோ பாக்ஸ் இல்லாமல் எனக்கு வந்து ஹார்ட்வேர் மட்டும் படிச்சுட்டு சாஃப்ட்வேரில் வந்து கொஞ்சம் ஒரு சிலர் மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த ஒரு சில பேர் வந்து சாஃப்ட்வேர் வந்து பாக்ஸ் இல்லாமல் அவங்க வந்து பண்ணணும் அப்படின்னும் போது அவங்களாம் வந்து இந்த மாதிரி எஃப்ஆர்பி பைபாஸ் வந்து பண்ணுறது வந்து ஈஸியாக வந்து அவங்களால வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மெத்தடு. ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த டெக்னோ கேர் அப்படின்ற அப்ளிகேஷன் வந்து நமக்கு வந்து ஏறிச்சு. ஸோ இப்போ நம்ம அப்படியே வந்து பேக் வந்துட்டு ஸோ இன்னொரு அப்ளிகேஷன் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த அப்ளிகேஷனை நம்ம வந்து இப்போ வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அபெக்ஸ் லான்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அபெக்ஸ் லான்ச்சர் அப்படின்றது போட்டு 4.0.1 அப்படின்ட்டு இல்லையா, ஸோ இதுதான் வந்து நமக்கு வேண்டியது. சரிங்களா, ஸோ இப்போ இதில் நம்ம வந்து நமக்குரிய அந்த ஆப் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ நமக்கு இங்கே போனோடனே இங்கே வந்து டவுன்லோட் பண்ணவான்னு கேட்கும். ஸோ நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து இப்போ வந்து டவுன்லோட் ஆகும். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த அபெக்ஸ் லான்ச்சர் அப்படின்ற எனக்கு ஆப் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. சரிங்களா, ஸோ நான் அதை வந்து டவுன்லோட்ஸில் போயிட்டு ஸோ இந்த இடத்துல அந்த அபெக்ஸ் லான்ச்சர் அப்படின்னு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து செட்டிங்ஸ் கேட்குது. ஸோ நான் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இதை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் பேக் வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டால் ஆப்ஷன் கேட்கும். ஸோ இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ வந்து உள்ளே போயிடும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பண்ண ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மொபைல் ஃபோனுக்குள்ளே செட்டிங்ஸ்குள்ளே எப்படி வர்றது அப்படின்ற ப்ராசஸ் தான் நம்ம இவ்வளோ நேரம் பண்ணோம். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம மொபைல் வந்து இப்போ வந்து உள்ளே வந்து போயிடுச்சு இல்லையா, ஸோ நம்ம இன்னும் எஃப்ஆர்பி வந்து பைபாஸ் பண்ணல. ஸோ அடுத்து தான் நம்ம வந்து எஃப்ஆர்பி வந்து பைபாஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம செட்டிங்ஸ்குள்ளே சரிங்களா, ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போகிறோம். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயோமெட்ரிக் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பயோமெட்ரிக் அண்ட் செக்யூரிட்டி ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா அதர் செக்யூரிட்டி செட்டிங் இருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து நம்ம மொபைல் வந்து அந்த ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து டிசேபிளில் இருந்தால் பிரச்சனை இல்லை. நீங்கள் அது வந்து எனேபிளில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டிசேபிள் பண்ணி வச்சுட்டு ஸோ இப்போ நீங்கள் வந்து பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து ஆப்ஸ் அப்படின்றதுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்ம மெயில் ஐடி வந்து எதில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூகுள் ப்ளே சர்வீஸில் இருக்கக்கூடியதில் தான் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். சரிங்களா, ஸோ அப்போ இந்த கூகுள் ப்ளே சர்வீஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போதைக்கு வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ டிசேபிள் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே பேக் வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டாவதாக இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ஆப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ண அந்த டெக்னோ. சரிங்களா, ஸோ டெக்னோ கேர் அப்படின்றத நம்ம வந்து டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸில் நீங்கள் வந்து அன்னோன் ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி கேட்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ஓகே கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ இப்போ நமக்கு இது வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து டன் கொடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம பேக் வந்தோம் அப்படின்னா நம்ம செட்டிங்ஸில் ஸோ நம்ம இப்போ வந்து செட்டிங்ஸில் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் பேக்கப் இருக்கு இல்லையா, ஸோ இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இதில் உங்களுக்கு இந்த இடத்துல அக்கௌண்ட்ஸ்ன்னு காட்டுது இல்லையா, ஸோ இந்த அக்கௌண்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட் அக்கௌண்ட்ஸ் கேட்கும். ஸோ இந்த ஆட் அக்கௌண்ட்டை போனீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு எல்லாமே கேட்கும் இல்லையா, ஸோ இதில் நீங்கள் நம்ம இப்போ ஜிமெயில் அக்கௌண்ட் தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதில் இப்போ நம்ம வந்து கூகுள் அப்படின்றத நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து கேட்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இப்போ நமக்கு அந்த ஜிமெயில் போடக்கூடிய ஆப்ஷனுக்குள்ள வந்து போகும். சரிங்களா, ஸோ இப்போ இதில் நம்மளுடைய
இப்போ நம்ம என்ன மெயில் ஐடி போடணும்னு நினைக்கிறோமோ ஸோ அந்த மெயில் ஐடி நம்ம வந்து போட்டுக்கலாம் சரிங்களா. எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து கடை வச்சிங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி டெம்பரவரி மெயில் ஐடி வச்சிங்கன்னா கூட நீங்கள் அது போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் தான் வந்து அந்த கஸ்டமர் என்ன மெயில் ஐடி வச்சிருந்தாரோ ஸோ அந்த மெயில் ஐடி போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி நம்ம அந்த கூகுள் ப்ளே சர்வீஸை நம்ம வந்து டிசேபிள் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளுடைய என்ன மெயில் ஐடி போட்டாலும் நமக்கு வந்து அது வந்து உள்ளே போகும் சரிங்களா. ஸோ இப்போ நான் வந்து ஒரு மெயில் ஐடி வந்து போடுறேன். ஸோ இப்போ நான் வந்து மெயில் ஐடி போட்டேன் சரிங்களா. ஸோ இப்போ நான் பாஸ்வேர்டு போட்டு இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ இப்போ எனக்கு வந்து உள்ளே வந்து போயிடுச்சு சரிங்களா. ஸோ அக்ரி கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் வந்து எனக்கு வந்து உள்ளே போகிற வரையும் நான் வந்து வெயிட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இப்போ எனக்கு இங்கே என்னுடைய மெயில் ஐடி வந்து எடுத்துக்கிச்சு சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் மொபைல் வந்து ரீஸ்டார்ட்டோ இல்லை ரீசெட்டோ வந்து பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு வந்து பேக் வந்துருங்க சரிங்களா. ஸோ பேக் வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண 2 அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த 2 அப்ளிகேஷன் நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும் சரிங்களா. ஸோ அந்த அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கூகுள் ப்ளே சர்வீஸை நம்ம வந்து டிசேபிள் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த டிசேபிள் பண்ண அந்த கூகுள் ப்ளே சர்வீஸை நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டிசேபிள் அப்படின்னு சொல்லி வருது இல்லையா. ஸோ இதை வந்து இப்போ கொடுத்துட்டு நம்ம வந்து எனேபிள் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு இது வந்து எனேபிள் ஆயிரும் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண அந்த அப்பெக்ஸ் அப்படின்றத வந்து நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டெக்னோ நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ டெக்னோவை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் அப்படின்ற கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து இப்போ வந்து அன்இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ அதே மாதிரி நம்ம இன்னொரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா. ஸோ அது வந்து அப்பெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அப்பெக்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி அன்இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே வந்து பேக் வாங்க ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஃபுல் பேக் வந்துடுங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் பேக் வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு அந்த லாங்குவேஜ் கேட்டுச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து மறுபடியும் வந்து உள்ளே போகிறோம். ஸோ நமக்கு வந்து அதே மாதிரி ஆப்ஷன் கேட்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒய்ஃபை வந்து ஆல்ரெடி அந்த கனெக்ட் ஆகி தான். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒய்ஃபை வந்து ஆல்ரெடி கனெக்டில் தான் இருக்குது. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து அந்த செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ்னு வருது சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் அங்கே உள்ளே வந்து என்னோட மெயில் ஐடி வந்து ஆட் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த மெயில் ஐடி எனக்கு வந்து இப்போ வந்து காட்டுது சரிங்களா. ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றத வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு காப்பி பண்ணவா வேணாமான்னு கேட்குது. ஸோ நான் டோன்ட் காப்பி எல்லாமே கொடுக்காம நான் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்றேன் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓல்டு ஃபோன் இதெல்லாம் கேட்குது. ஸோ நான் இருந்தாலும் வந்து ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து ஓல்டு ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாலாம் வேணுமா கேட்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேனாட் யூஸ் ஓல்டு ஃபோன்ற ஆப்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ இதில் எனக்கு வந்து அக்கௌண்ட் ஆடட் அப்படின்னு கேட்குது இல்லையா. ஸோ இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ ஒரு செகண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து வெயிட் பண்ண சொல்லுது. ஸோ இதில் வந்து எந்த ஒரு டேட்டாவுமே இந்த இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ இப்போ நம்ம மொபைல் வந்து நான் போட்ட அந்த மெயில் ஐடி மூலியமாக நம்ம வந்து மொபைல் வந்து உள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் சர்வீஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதில் நான் இங்கே மேலே போட்ட என்னோட மெயில் ஐடியில் தான் இப்போ வந்து உள்ளே போகுது சரிங்களா. ஸோ இப்போ நான் அக்செப்ட் கொடுத்தேன். ஸோ இப்போ எனக்கு வந்து லாக்ஸ் வேணும் அப்படின்னா நான் இப்போயே செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்கிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஸ்கிப் எனிவே கொடுத்துட்டு ஸோ நான் இப்போ வந்து உள்ளே போய்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் சாம்சங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லும். ஸோ அதை நம்ம வந்து ஸ்கிப் கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஃபினிஷ் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம மொபைல் வந்து உள்ளே வந்து போயிடுச்சு சரிங்களா. ஸோ இந்த உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ்லையோ இல்லை ப்ளே சர்வீஸ்லையோ நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லையோ இல்லை எதுலையோ நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் போட்ட அதாவது நீங்கள் வந்து டெம்பரவரியாக போட்ட மெயில் ஐடி தான் உங்களுக்கு வந்து அதில் வந்து ஆக்டிவாக இருக்கும் சரிங்களா. ஸோ அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்ட மெயில் ஐடி தான் ஆக்டிவாக இருக்குது சரிங்களா. ஸோ இந்த மெயில் ஐடியோடு நம்மளால் வந்து கஸ்டமர்கிட்ட கொடுக்க முடியாது சரிங்களா. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம மேனுவலாக வந்து நம்ம வந்து நம்மளோட இதை வந்து நம்ம வந்து இப்போ நம்ம மேனுவலாக நம்ம போட்ட மெயில் ஐடியை நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறனால ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம திரும்ப வந்து உள்ள செட்டிங்ஸில் போய் நம்ம வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுறனால நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதில் நம்ம அந்த அக்கௌண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா சரிங்களா. ஸோ இங்கே வந்து நம்மளுடைய என்ன அக்கௌண்ட் இருக்கோ ஸோ அந்த அக்கௌண்ட்டை பற்றின டீட்டெயில் காட்டும். நம்ம முன்னாடி போனோம் இல்லையா. ஸோ அக்கௌண்ட் ஆட் அக்கௌண்ட்ஸ் கொடுத்து பண்ணோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி அந்த அக்கௌண்ட்ஸில் நீங்கள் போயிருங்க. ஸோ இதில் நம்ம போட்ட அந்த மெயில் ஐடி இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணினா இந்த இடத்துல வந்து ரிமூவ் அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரிமூவ் அக்கௌண்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இப்போ ரிமூவ் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நம்ம வந்து ரிமூவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த மொபைலில் எந்த ஒரு மெயில் ஐடி எதுவுமே இல்லை சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து சைன்இன் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் தான் கேட்கும் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அந்த கஸ்டமர்கிட்ட நீங்கள் மொபைலை கொடுக்குறாலும் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் இன்னொருக்கா வந்து நார்மலாக வந்து உள்ள செட்டிங்ஸில் போய் வந்து சாஃப்ட் ரீசெட் நீங்கள் பண்ணி கொடுக்குறனாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இது வந்து எஃப்ஆர்பி பைபாஸ் பண்ணக்கூடிய மெத்தடில் இது ஒரு மெத்தட் சரிங்களா. ஸோ இன்றைக்கி வரக்கூடிய ஆண்ட்ராய்டு ஓஎஸில் நம்ம செக்யூரிட்டி லெவல் வந்து அதிகப்படுத்துனதுனால உங்களுக்கு அந்த ஒரு மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய லாக்கில் இருக்கும்போது
இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த மொபைல் ஃபோனை வந்து எப்படி வந்து செட்டிங்ஸ்குள்ளே போகிறது, அதுக்குள்ளே போய் நம்ம வந்து எப்படி அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அந்த எஃப்ஆர்பி வந்து பைபாஸ் பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.